ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரைடோக்கு என்னன்னு தெரியல, அவனுக்கு உடம்பே அங்கே சரியாக ஃபீல் ஆகல. அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெயிட் ஆகும், அவனுக்கு ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் அங்கே ரீனாவும் வரா. ரீனா அங்கே ஹாய் சொல்ல அவனும் அங்கே பதிலுக்கு பேசுகிறான். ஆனால் என்னன்னு தெரியல, அவனோட முகத்தை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தெரியுதா. இதனால அவ கோக்கமாக்கா அங்க வித்தியாசமா எதோ பண்ண இருக்கா. ஆமா ரீனா, என்ன ஆச்சு? வெதர் சரியில்லாத மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். அப்படியா, நீ வந்து நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அங்க மத்தவங்களும் வர, அவங்களுக்கும் அதே டோன்ல அவன் பேசுறானா. இதனால அவங்களும் ஒரு மாதிரி பிளஷ்ஷா வராங்க. என்னன்னு தெரியல, நம்ம ரைடோவை பார்க்கும் போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி தோணுது. இந்த மாதிரி அங்க கிளாஸும் ஆரம்பிக்குது. இன்னமும் ரைடோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி கரெக்டா நம்ம ரைடோவை பாக்குறாங்களா, அந்த டைம்ல அவனுக்கு ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. நல்லா அவன் ட்ரெஸ்ஸை கட்டுறான். இப்பதான் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா இதை பார்த்து அவங்க வேற விதமா ஏத்துக்க, இதனால அங்கேயே அவங்க மயங்கிறாங்க. தெரிஞ்சு என்னோட உடல்நிலை அது இன்னமும் மோசமாகுதுன்னு நினைக்கிறேன். அதேதான் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கோ. திடீர்னு ரைடோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரைடோ அப்படியே மயங்கிறான். இதை பார்த்தோன்னே ஒருத்தங்க துடிச்சு போய் வராங்க. ஏன்னா ரைடோ இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். நான் வேணா உன்னை கொண்டு போகவா, இல்ல நான் தான் அவனை கொண்டு போவேன்? யாருமே வேணாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறேன், என்னை விடுங்க. அங்க அவன் வீட்டுக்கு வரான். என்னன்னா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கும் மேல ரொம்ப வேர்வையா இருக்கு. பாக்குற அவளுக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா தோந்து. அட அண்ணா, நீங்க இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை போடுங்க, அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கு. அங்க அப்படியே அவன் தூங்க போயிடுறான். அங்க தங்கச்சிக்கும் இவன் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. இப்பதான் அவனுக்கு குணமான மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு என்னால ஸ்கூலுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இன்னைக்கு நான் நார்மலா ஃபீல் பண்றேன். அட என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ட்ரெஸ்ஸையா மாத்தி நின்றீங்க, நான் கவனிக்கல. இதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு வரான். அங்க ரீனாவா ஆளக்கானோம் மத்தவங்க வராங்க. ஏ ரைடோ, இன்னைக்கு வந்து நீ எப்படி ஃபீல் பண்ற? இன்னைக்கு ஓகே, நான் நார்மலா இருக்கேன். அப்புறம் என்ன, எல்லாருமே கிளம்புங்க. இதுக்கப்புறம் அவங்க கிளாஸும் ஆரம்பிக்குது. என்ன ரைடோக்கு ரீனா இல்லையா? இதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரீனாவோட பெஞ்சை அவன் பார்த்துன்னு இருக்கான். ரைடோ, அவ பத்தி யோசிக்கிறியோ? ரீனா வந்து இன்னைக்கு வரல, ஏன்னா அவ சிக்கா இருக்கா. அப்போனா என்னாலதான் அவளுக்கு கோல்டு போச்சிருக்குமோ? நான் தான் ஒரு வகையில காரணம்னு நினைக்கிறேன். என்னோட கோல்டு போச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். டீச்சரும் ஒரு பேப்பரை குத்துருப்பாங்க, இதை வந்து டெலிவரி பண்ணுன்னு. இதுக்காக அவன் போறான். போற வழியில ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாமான்னு யோசிக்கிறான். அதுக்குள்ள அவன் ரீனாவையே பாக்குறான். அட, ரீனா வந்து இங்க என்ன பண்றா? இவளை பார்க்கும்போது எனக்கு ரீனா மாதிரி தெரியல, ஏன்னா இவ லைட்டா பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவ வேற ஏதோ ஒரு கட்டனாவை வாங்குறா. அவளோட கண்ணு அதுலயே எனக்கு தெரியுது அவ ஏகப்பட்ட பேட்டில்ல சண்டையிட்டவன்னு. இப்படி இருக்குமா ரீனாவை வளர்க்கறதே ஒரு அசசினா மாத்துறதுக்கு? இல்லைன்னா அவ டைம் டிராவல் பண்ணி திரும்பவும் பாஸ்டுக்கு வந்திருப்பாளா? என்ன விஷயமா இருக்கும் இப்படின்னு இவன் யோசனை இருப்பானா? அங்க அவங்களே வந்து கேக்குறாங்க. ஆமா ஓய், நீ வந்து எதுக்கு என்ன பாத்துன்னு இருக்க? நானும் கவனிச்சேன், நீ எப்பத்துல இருந்தோ என்ன பாத்துக்கினே இருந்த. ஒன்னும் இல்ல, நீங்க ரீனான்னு நினைச்சேன், ஆனா ரீனா இல்ல போல. நீங்க ஓ ரீனாவா? அப்போனா நீ ரைடோ தானே? ஆமா, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என்கிட்ட உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. நான் தான் ரீனாவோட சிஸ்டரு. சரி, அப்படின்னா இதை வந்து உங்களால கொடுக்க முடியுமா? இது நான் எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? அப்போனா இவங்க ஃபேமிலியில இவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறாங்களா என்ன? நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த மாதிரி நீ கொடுத்தாதான் நம்ம ரீனா இன்னமும் ஹாப்பியாவா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அது சரி, இந்த மாதிரி ரீனாக்கு என்ன பிடிக்கும்? அதை எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்? ரீனாக்குன்னு சொன்னோன்னே அவங்க யோசிக்காம நிறையவே பொருளை வாங்கின்னு வந்து தராங்க. இது வந்து கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஒரு பிரீமியமான ஒரு பொம்மை இருக்கும். அதை வந்து ரீனாக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதை எடுக்கவே முடியல. நம்ம ஹீரோவும் நினைச்சிருப்பான் இவ ரீனா மாதிரி ரொம்ப திறமையா இருப்பானு. ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க ரைடோவும் சொல்றான், நான் வந்து அதை ட்ரை பண்ணவா? அங்க ரைடோ ஒரே ட்ரைலேயே தரான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நீங்களே இதை வச்சுக்கோங்க, இதை நீ ரீனாக்கு கொடுத்தா அவ ரொம்ப ஹாப்பியாவா? இல்ல, இது நீ தான் எடுத்த, இது உந்து, நீ தான் கொடுக்கணும், இதனால அவ இன்னமும் ஹாப்பியாவா? அதெல்லாம் இல்ல, அவ உன்னோட ஃபேமிலி தானே, நீ கொடுத்தா அவ இன்னமும் ஹாப்பியாவா? ஏன்னா உன்னை இன்னமும் அவ விரும்ப ஆரம்பிப்பான். எனக்கு நல்லாவே தெரியும், என்னதான் நான் வந்து நம்பர் 1 ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா என்னால நம்பர் 1 இருக்க முடியாது. சரி, ஏதோ ஒன்று, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் போயிடுறேன், பின்னாடியே வராத, இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். இது எல்லாமே என்னோட பிளான் தானே. நான் அதே மாதிரி பண்றேன். ஃபர்ஸ்ட் அவ போயிடுறா, அதுக்கப்புறம் தான் நம்ம ரைடோவே வரான். ஆமா ரைடோ, நீங்க அதுவா? நான் பிரிண்ட் அவுட்டை கொடுக்கலான்னு வந்தேன், அது கூடவே நான் வந்து இதையும் கொடுக்கலான்னு வந்தேன். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது உன்னோட அக்கா தான், ரொம்ப நன்றி. நீங்க வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க. அதே மாதிரி டூனான்னு ஒரு ஃபிஷ்ஷையும் அவங்க வாங்கி வந்திருப்பாங்க. இதையும் உன்னோட அக்கா தான் வாங்க சொன்னா. ஏன்னா இதனால உன்னோட ஹெல்த் வந்து சீக்கிரமா குணமாயிடும். நல்லா ரீனாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு அங்க டூனா மீனை அவ கத்தியால விட்டுறா. இதை பார்த்து ரைடோ ரொம்ப ஷாக் ஆகுறான். எனக்கு தெரியாது
நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்டா இருப்பேன்னு. ஆமா, அவளை டேக் கேர் பண்ணும்ல, அதுக்காக நான் நல்லாவே சமைப்பேன். அதே மாதிரி ரைடோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அவ வந்து எனக்கு லஞ்ச் எல்லாம் தினமும் கொடுப்பா, அதனால ஏதாச்சும் ஒரு வழியில அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணும். சரி ரைடோ, நீ இதுக்கு ஆன்சரை கொடு. நீ ரீனாவை எப்படி பாக்குற அதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளை என் கிளாஸ்மேட்டா பக்கத்துல உட்கார ஒரு பர்சனை பாக்குறேன். ஆனா ஒரு சைடு அவ அதுக்கும் மேலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ நிறைய முறை எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்கான். நானும் அதே தான் யோசிக்கிறேன். எதுக்காக அவ உனக்கு தினமும் லஞ்ச் எடுத்து வந்து கொடுக்கணும், எந்த மாதிரி பர்சன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை பத்தி எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா அப்படியே அவ கத்திய வைக்கிறான். இதுக்கப்புறம் ரைடோ அங்க அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க அவளும் தேங்க்ஸ் சொல்றான். இது எல்லாத்தையுமே அந்த அக்காக்காரியும் பாக்குறா. அங்க சாப்பிடும் போதே தம்பியும் கேக்குறான், ஆமா ரைடோவும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ரைடோ எதுக்கு போயிருப்பானா, ரீனாக்கு அவன் சுமையா இருக்க விரும்பல, அதனாலதான் அவன் போயிட்டான். ஏன்னா அவ ஆல்ரெடி சிக்கா இருக்கா, இந்த மாதிரி இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அவன் போயிட்டான். ஆனா ரீனாக்கும் விருப்பம் அதே தானே, இந்த மாதிரி அவன் இருக்கணும்னு. ஆமா, இந்த மாதிரி அவன் இருக்கணும். ரைடோவை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. அங்க ரீனாவோட தம்பி கேக்குறா, ஆமா நீங்க ரைடோவை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்லவனா எனக்கு தெரியறான், எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேற பண்ணான். அதே டைம்ல நான் நோட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு ஸ்பெஷலான ஆராவை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்பனா அடுத்த வாட்டி ரைடோ வட்டும் அப்பயே நான் கேட்டுறேன், இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் ரைடோ போகும்போதே அங்க ரீனாவோட தம்பி வரான். ஆமா என்ன ரீனாக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அவ ஓகேவா? இப்ப அவளுக்கு குணமாயிடுச்சு, இப்ப அவ ஓகேவா இருக்கா. நான் வந்து இப்போ ஷாப்பிங்க்கு தான் போறேன், உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அங்க அதுக்கு அவன் ஒத்துக்கிறான், ஏன்னா அவனே இப்போ சும்மா தான் இருக்கான். அதே மாதிரி அங்க ஷாப்பிங்க்கு போறாங்க. ஒரு பொருளையும் வாங்கும் போது அங்க ரைடோ கேக்குறான், ஆமா தினமும் நீ தான் இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு வருவியா என்ன? அப்படி இல்ல, ரீனாக்கு உடம்பு சரியில்லை, அதே மாதிரி அவ ரொம்ப பிஸியா இருக்கா, அதனால இப்போ நான் தான் வர மாதிரி இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க. கடைசியில எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்களா? அதுக்கப்புறம் தான் அவன் நோட்டீஸே பண்றான், வாலெட் அது வந்து இல்ல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அங்க ரைடோவும் சொல்றான், ஓ அப்படியா, இன்னும் பிரச்சனை இல்ல, என் கிட்ட என்னோட வாலெட் இருக்கு, நீ எந்த பயன்படுத்திக்கலாம். ஓ ரொம்ப தேங்க்ஸ் ரைடோ. நான் செக் பண்ணி பார்த்தா அதுல காசே இல்ல. என்ன காசே இல்ல? ஐயோ என்ன காசை தொலைச்சிட்டியா என்ன? இல்ல அப்படி இல்ல, நான் காலி பண்ணிட்டேன். அப்பனா என்கிட்ட வேற வழி இல்ல. இப்படி இவன் சொல்ல நம்ம ரைடோ கிரெடிட் கார்டை பத்திலாம் யோசிக்கிறான். கிரெடிட் கார்டு எப்படிப்பட்ட கார்டுனா, அது வழியா நீங்க ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா பிட்ட நாளுக்குள்ள அதை கட்டினும், இல்லைன்னா அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கூடிங்கனே போகும். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரீனாவோட தம்பி மாட்டிக்கினா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை பத்திலாம் அவன் யோசிக்கிறானா? ஆனா அவன் கிட்ட தனியாவே ஒரு வாலெட் இருக்கு. ஆமா இது நான் வாலெட் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டா நாளை என்னோட பட்ஜெட்டை வச்சு இதை மேட்ச் பண்ற முடியும். ஓ அப்படியா? அங்க போற வழியில அவங்க கிட்ட பஸ்ஸை பத்திலாம் அவன் கேட்கறான். அவங்களுக்கும் எங்கன்னு தெரியல. இதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவங்க போலாம் டிசைட் பண்றாங்க. வெளியில போகும்போதே அந்த டாகி வந்து அது கிட்டதான் அந்த பர்ஸும் இருக்கு. எதிர்பார்க்கல, எனக்காக நீ கொண்டு வந்தியா, ரொம்ப தேங்க்ஸ். நான் யோசிச்சு பார்க்கல இந்த டாக் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கும்னு. ரொம்ப நன்றி ரைடோ, இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய உதவியா எனக்கு இருந்தீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் எப்படி சொல்றேன்னா, ரீனா எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவா, அதுக்கு பதிலா ஒரு சின்ன உதவியா நான் பண்ற மாதிரி தான் இது. ஆனா நீங்க வந்து ரீனாவை எப்படி யோசிக்கிறீங்க? அதாவது நீங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியா? ஆனா அதுக்குள்ள ரீனாவே வந்துருவாளா? இதனால அவன் கம்மன் ஆயிரான், நம்ம அதை பத்தி அப்புறமா பேசலாம். அவளும் கேக்குறா, ஆமா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரமா என்ன பேசி நின்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஹே ரீனா, நான் வந்து உன்னை இனிமேலும் ரீனான்னு கூப்பிடலாமா? இப்பயுமே நம்ம ரீனாவை இவன் ஃபர்ஸ்ட் பேரை வச்சு கூப்பிடுவான், எனக்கு தான் வாட்டமா இல்லையா, அதனால தான் நான் ரீனான்னு சொல்லியிருப்பேன். அவளோட முழு பேரு அஹாரன் ரீனா. ரீனான்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவர் ரொம்ப ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். இது வரைக்கும் அவங்க காட்டிக்கல, போக போக தான் தெரியும். இதுக்கு சீசன் 2 இப்பதான் ஆன்கோயிங்ல இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.